அதியா குளிச்சாமி கிளம்பி உன்னை பார்த்த உடனே ஏய் குடும்பம் கை விடுமா நானும் பொண்ணு 6 மணில இருந்து அடிக்கிறேம்மா 9:08 வரைக்கும் பொண்ணு பிஸியில போன் பிஸியிலே இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? 18 வயசுல ஒரு பிள்ளைய அடிக்கிறாரு. நீதான் பேசிட்டு வந்தியா? அப்பாவா இல்ல மாமாவா? அப்பா. அக்கா மாங்கிறாரு. அவரே எல்லாம் அப்படிதான் பையா சொல்லுவாரு. ஆனா இவ்வளவு கொடுமை பண்ணக்கூடாது. அப்புறம் படிக்காரு நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? மழை தண்ணி எல்லாம் நல்லா இருக்கா? நம்ம கூட ஒரு கவிஞர் வருவாரு, அவர் நல்லா இருக்காரா? சரி சரி. அப்புறம் விருதுக்கார சித்தப்பு அது என்ன 2:21 படுக்க போட்டே வாசிக்கிறீங்களே? ஏன் உங்க வாசியம் தான் வாசிச்சா சத்தம் வருதா? ஏன் நாங்க வாசிச்சா வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அந்த ஆண்டவரே இருக்காரு. சொல்லுங்கப்பா. உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. திடீர்னு எனக்கு தூக்கி காட்டுறீங்க. அந்த குச்சி கண்ணங்கரை இது கையில என்ன எப்படி வாசிக்கிறது? ஒரு மனசாட்சி வேணாமா? தூக்கி காட்டுறீங்களே. பெரிய காரப்படியிலே பெரிய ஆல்ரவுண்ட். அதாங்க பெரிய ஆல்ரவுண்ட் 1ஆம் நம்பர் ஆல்ரவுண்ட். அப்படி குச்சி தூக்கி காட்டலாமா? குச்சி வச்சிருந்தா பரவாயில்லைங்க. 4 குச்சி வச்சிருக்காங்க. கூட வச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியலையா? ஆமா எங்க சங்க தலைவர் கேளுமா? இவர்தானே அப்பா தலைவர். ஒண்ணு இல்லம்மா அப்பா மகளை போட்டு அம்புறீங்க ஒரு பாசத்துல வயசான சரி. தலைகரை நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கு. கத்திரி சொல்றீங்க ஒழுங்கு மரியாதை இருக்க ஆடி மாப்பிள்ள. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கைய தீய ஆட்டுங்க. தெரியல அப்படி ஆட்டுங்க. அப்படி ஆட்டாதான் சந்தோஷமா இருக்கும். அண்ணே எந்திரிச்சு உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே. படுத்த அப்படியே குப்பிரிக்க தூங்கிடுவீங்க. எந்திரிச்சு உட்காருங்க. நல்லா கலகலா உட்காருங்க. அப்பதான் எனக்கு ஆட்டம் வரும். இல்லைன்னா படுத்து நான் தூங்கிடுவேன். அண்ணே மைக் செட் சூப்பர்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அப்ப ஆரம்பமாங்க. எடுத்து வைங்க நீ வரல இல்ல எடுத்து வச்ச ஆரம்பம் எடுத்து வச்சு சித்தப்பா எடுத்து வச்ச ஆரம்பா இன்னைக்கு தானே ஆரம்பிக்கிறேன். காட்டே கலப்போம்ல. ஒரு இடத்துக்கு கொடுக்க முட்டமா எப்படி அவர் இந்த பாட பாடோடு எதுக்கு நீதான் எடுத்து வைக்க ஒரு மனசாட்சி வேணாமா? ஒரு இடத்துக்கு கொடுக்க முட்டமா என்னமா பண்ண இங்க ஒண்ணு வராது. எல்லாரும் விளையாட்டு இருக்காரு. அவருக்கு சொட்ட தலை ஒண்ணுமே மண்டையில காணா. நீ வாடி பாபம்ன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. எவ்வளவு சௌரியா இருக்கு. இருட்டி மாப்பிளை இறங்கி வந்து பேசுங்க. ஒரு பிரச்சனை கூப்பிடுங்க. என்னென்ன இந்த எக்ஸஸ் பண்றதுக்காக வந்தியா? ஆடுமா டான்ஸ் ஆடி நீ உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்க. ஆட்டு ஒரு ஆடுமாப்பா சொல்லிட்டாரு. சரி நீ வந்தா போதும்பா அப்படின்னு சொன்னாரு. ஆடணும்னே சொல்லல. அப்ப ஆண்டாதான் ஒத்து போகலாம். என்ன ஆண்டாதான் ஒத்துப்பீங்களா? நான் ஆடுறோம் இல்லையா? நீ நல்லா ஆடுறடா. ஒரு தெரிஞ்சு வச்சுடா. ஒரு டச்சனுக்கு போயிட்டு
இருக்காங்க. அப்ப போட்டி வச்சிருவோம். அப்பா அப்படியா? நான் ஒண்ணு வச்சா நீங்க ஒண்ணு வைக்கணும், நான் ரெண்டு வச்சா நீங்க ரெண்டு வைக்கணும், நான் மூணு வைப்பேன் நீங்க மூணையும் வாசிக்கணும். அப்புறமா பாரு
என்ன ஆரம்பிக்கலாமா போட்டிய? அப்படியா? இப்படி வயசுனா மாதம் 36 நாள் நான் ஆடு. எங்க ஆடுமா? நல்லா எக்கோ வேண்டிய எனக்கு. அந்த ஆள நானா பாத்துறோம். கரூர் தொடறா அப்படியா? ஆடியே கரூர். ஆரப்படி கொடராஜா. இல்ல திண்டுக்கல் சிம்ரா நான் பாப்பா. என்ன யாருங்க? என்ன ஓகேவா? தயார் இப்ப தட்டா சொட்ட தலை. ஆரம்பிச்சிருவான். நல்லா வேணே. இன்னைக்கு போறவங்க பொட்டியா காடுவான். இன்னைக்கு தப்பு ரெண்டா கிளியா பாத்து. சூரியன் பக்கவில்ல சந்திரன் சாட்சியில பாதகத்தில் வெட்ட புள்ள பஞ்சதின வந்த புள்ள கண்டா வர சொல்லுங்க
தொங்கி கிடக்க. சும்மாவே நடன கலைஞர்கள்னாவே நல்லா ஆடுவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அருமை சகோதரி இங்க மேடையை மட்டும் அலங்கரிக்கல, உங்க மனதையெல்லாம் அலங்கரித்திருக்கார் அருமை சகோதரி சிம்ரன் அவர்கள். அவர்களுக்கு விழா கமிட்டியாரின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. காளையார்மங்கலத்தைச் சேர்ந்த வள்ளியப்ப செட்டியார் அருமை சகோதரி சிம்ரன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பா அளித்து பாராட்டி அளிக்கின்றார்கள். அவருடைய நினைவுக்கு இன்னொரு யோகலட்சுமியை பார்த்துட்டாராம், மதுரை யோகலட்சுமி. என் அன்பு அக்கா தான் அவங்க. அவங்க 7 ரூபாய் பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் இதை நான் சாதிக்கல, ஆல்ரவுண்டு துரராஜ் அண்ணா அவர்களும் எம்பி முருகன் அண்ணா அவர்களும் சிங்கத்துறை அப்பா எல்லாரும் சேர்ந்து வாச்சனால நான் இவ்வளவு தூரம் ஆட முடிஞ்சது. அவங்க எனக்கு வர்ற புகழ் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு அவங்களுக்காக கை தட்டிக்கன்னு கேட்டுக்கிறேன். தட்டுக்கா தட்டுக்கா, பள்ளு போச்சு வேலை தட்டு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. சின்னத்திரை புகழ், வெள்ளித்திரை புகழ் அருமை வைத்துள்ளார் பொன்னமராதி. அவ்வளவு பெரிய ஆளா? என்னவோ கிரவுண்ட்ல ரொம்ப ஓட்டினாராம்ல. எந்த கிரவுண்ட்ல இவர் எந்த ஓட்டினாரு நானும் பாக்கணும். அவருக்கு தான் கேட்கணும். பெரிய பொன்னமராவதி கண்ணு பொன்றாதி வரட்டு நக்கி இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு வரட்டும். அதனால நானும் பாத்துருவோம் கூடாது. எங்க பாப்பா பாத்துருவோம். அழகான பொண்ணுடா அதுக்கேத்த கண்ணுடா, அழகான பொண்ணுடா அதுக்கேத்த கண்ணுடா, அருமை சகோதரி சிம்ரன் நடனத்தை பாராட்டி முடியல. எப்பதான் இறங்கு உனக்கு இறங்குன சொல்லு. மட்டமான சரக்கு இறங்காது. அருமை சகோதரி சிம்ரனை பாராட்டி சமையல் நலமாக கலைஞர் சிக்கன் கண்ணன் அவர்கள் இந்த 200 ரூபாயை அன்பளிப்பா அளிக்கின்றார். அன்பளிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றி. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுத்தர் ஐயா நீ தான் கூப்பிட்ட என்ன தேவி தாய் பிள்ளைகளோட பிறந்தவங்க என்ன ஒண்ணு யாரும் பெற்ற பிள்ளையா தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஆடிட்டு இருக்கு, என்னமா அப்படி ஆடுற, அப்படி எல்லாம் ரோட்ல வந்து ஆடலாமா, இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? நான் நாளைக்கு விலைக்கு வர சரக்கு நீ எல்லாம் அப்படி ஆடக்கூடாது, வீட்டுக்கு போமான்னு சொல்றதுக்கு யோக்கியதா இருக்கா உனக்கு எல்லாம்? இந்த பிள்ளை சரக்கு வச்சிருக்கா, ஏதோ சரக்கு வச்சிருக்கா, சாலை வியாபாரம் நீங்க விலை ஒரு சரக்குனியா? விலை ஒரு சரக்குன்னா நாளைக்கு நாளைக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? அப்படி சொல்றியா? அப்படி பேசணுமா இல்லையா? நாட்டுக்கு பேர் என்ன நாடுனா? தாய்நாடு தான் பேர் வச்சிருக்காங்க. தாய்நாடு. ஆமா, நாம இப்ப பேசுற மொழிக்கு பேர் தாய்மொழி. தாய்மொழி தானே. அக்கா தங்கியோட பிறந்திருக்கீங்க. ஆமா, கூட பிறந்தவனா இருக்குல்லடா. அப்புறம் அது சோத்துக்கு என்ன பண்ணும்? ஆடக்கூடாதுன்னா ஆடக்கூடாதுன்னா சோத்துக்கு முச்சியத்துல உட்காந்து 3 நேரம் குடிச்சுக்கிட்டு முறுக்கு விட்டா அதை குடிச்சுக்கலாமா? இந்த பாருங்க, இப்படி வந்து ஆடலாமா? அசிங்கமா இல்ல? சிங்கம் குடிச்சதா? விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த பிள்ளை. அதிசயம். எம்பிட்டு இவ்வளவு எங்க ஆத்தா விட்டு வண்டியில வருதுன்னு நான் இந்த பொம்பளை எல்லாம் நல்ல பொம்பளை நினைச்சிட்டு உங்கள்கிட்ட பேசணும் பாரு. என் புத்திய இதை கட்டி தாண்டா அடிச்சிட்டேன். வண்டியில வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்படி கொண்டுங்கிறாரு பாருங்க. அந்த கதையில தான் நிக்குதா எப்படி நிக்குதா? குட்டியா இருந்தாலும் குட்டியா இருந்துருக்கீங்க.
என்கிட்ட நல்ல பொண்ணு என்கிட்ட பஸ் ஸ்டாண்ட் கிருக்கிற கூட்டு வந்துட்டாங்க போல. மண்டையும் பாருங்க, முகரையும் மூஞ்சியும் பாருங்க. முகரைக்கு முடிஞ்சா கீழே கீழே பாரு, முகத்தை பாரியா, வார்த்தைகள் என்கிட்ட பேசக்கூடாது. முகத்தை பாரியா. இந்த உரிச்சா வயிற்ற காப்பாத்துறதுக்காக அசிங்கமான வசனங்களை பேசி அதுல காசு சம்பாதிச்சு சோறு திங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கும் கிடையாது. நானும் அசிங்கமாவே எதுவும் பேசல. நம்ம பேசுற ஒரு வசனத்தினால 4 தாய்மார்கள் தலையை கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. கீழே போட்டாதீங்க, நான் நல்லாத்தான் பேசுறேன். ஆமா, நல்லா பேசுறேன். அவன் கபடி கபடி பாவாடை எத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பொம்பளையா? நேரம் 4 பொம்பளை எதிர்த்து விளக்கமா தடுத்து அடிக்கிறது வர்க்கத்தை கேவலப்பட்டு வந்திருக்கேன். அடிக்கிறது இல்லை. கபடி பொம்பளை பிள்ளை ஆடக்கூடாதா? கபடி கபடி நான் தூக்குறேனே அன்றைய ஆப்போட ஒரு சாட்சியோட தெரிஞ்சேன். நீ ஊருக்குள்ள இருக்கிற சாட்சியோட இறங்குறிய பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க இல்லாம ஒன்னே எதை கொண்டு அடிக்கிறது? ஏமா இந்த வருஷம் நான் மத்தியில வந்திருக்கேம்மா, அடுத்த வருஷம் ஜட்டியில வரலாமான்னு இருக்கேன். நான் அப்புறம் எனக்கு ஏன் மானத்தை காப்பாத்த 1 முழம் கயிறு 1 முழம் துணி இருந்தா நாங்களும் தெரியுது இல்ல? அப்படி எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். அதை விட்டு பேசுற சத்தம் போடாத. நீ பேசுற எனக்கு பிடிக்கல. சத்தம் போட்டு நாட்டு கொண்டு செல்வாக்கு தேர்தல் காலையில அடிச்சு நான் வயிற்றுல போய் கிட்டமிட பண்ண ரொம்ப பேசுறேன். வயிற்றுல அடிச்சா வாய வழியா வெளியே வந்துரும் கொட்டல். நீ அடிச்சுன்னா இந்த உடம்பு தாங்கும். நான் அடிச்சே உனக்கு வீங்கும். என்னது வயிறு எதுக்கு வீங்குது? மூஞ்சில பீச்சால என்ன அடிச்சு பாரியா? வீங்குறான்னு பாப்போம். அடிச்சு பாரு. என்னது அப்ப இதுவும் பஞ்சலா இருக்கும் போல. ஊருத்த பொம்பளையா என்னன்னு தெரியல. பொம்பளைன்னா கொஞ்சம் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு ஏதாவது வேணும். ஆமா, ஆம்பளை அடிக்கிறேன். இவர் அடிச்சா வீங்குனாரு. இப்படி அடிக்க சொல்லுங்க எனக்கு வீங்குறாங்க. அவர் வேற அடியே சொல்றாரு. எந்த அடிய? என்ன எல்லாம் எவ்வளவு டீசெண்டா வளர்த்துருக்காங்க. எந்த அடிங்க? இங்கிட்டு அங்கிட்டு இது சரியா இருக்குல்லனே? சரி. அதுதான் இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தோம்னா அப்படித்தானே வயிற கண்ட பக்கம் இழுத்து விஷப்படுத்தி போடுது. இந்த 2 கலைஞர்கள் அன்பு நண்பர் பொன்னமராவதி கண்ணன், சகோதரி சிம்ரன் இவர்கள் இருவருக்கும் ஆர்டி ஏஜென்ட் கண்ணப்ப செட்டியார் போஸ்ட் ஆபீஸ். அவர் வெளியூர் நகரத்தார். ஆனா இந்த உள்ளூர்ல மாரியத்தா கோயிலுக்கு அவர் செய்யாத ஊழியமே இல்லை. அந்த அன்பு நண்பர் மாமா அவர்கள் 2 பேருக்கு 50 ரூபாயை அன்பளிப்பா அளிக்கின்றார்கள். அவர் சிறுவையில் நகரத்தார் நாடசங்கோட்டைக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி 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 அந்த அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. என்னன்னே தெரியலமா, நானு எல்லா ஊருக்கும் நாடகத்துக்கு போறோம். சரி, நானும் 40 வருஷமா நாடகம் ஆடிக்கிட்டே தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் சரி இந்த ஆம்பளையாவுக்கு ஆம்பளைக்கு கொடுக்குறான். காதுகளை வச்சுக்க முடியாம உங்கள்கிட்ட பொம்பளையா உட்காந்து பாக்குறீங்களே, யாருக்காவது இறக்கம் சவடா மைசூர் பேசுற ஒரு பொம்பளை எதிர்த்து 50 ரூபாய் காசு கொடுக்க. நீ என்ன சொன்ன? பொம்பளை எல்லாம் அடக்கமா இருக்கணும், கபடி கபடி ஆடக்கூடாதுன்னு அடக்கமா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அடக்கமா இருக்கிறதெல்லாம் சரி, எந்த ஊர்லயாவது ஒரு 50 ரூபாய் காசு கொடுத்தாங்க. ஏட்டா நீ காசு கட்டி எடுத்துட்டு வரலன்னா கவலைப்படாத, கழுத்துல காதல போட்டுக்கிறதையாவது கழுத்தி நல்லா வருவியடா வந்திருக்காங்க. வாரி எங்க எடுத்து குடிச்சாங்க தெரியல. இவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது, இல்லன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் நாடகத்தை ரசிக்கிற ஆர்வத்துல உட்கார்ந்து இருக்காங்க. காலையில கண்டிப்பா கொடுத்துருவா. கேட்டா போறப்ப கொடுத்துருவீங்கல்ல, அப்புறம் என்ன கொடுத்துருவேன். நல்லா கொடுக்கணும். எனக்கு பயமா கிடக்குது. ஏன் கத்துற அமைதியா பேசுவாங்க. சரி, ஆம்பளைக்கு அடக்கமா சரி, அடக்கமா தாங்க இருக்கேன். பொம்பளை எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கணும். ஒடுக்கிட்டேங்க. இது ரொம்ப ஒடுக்கமா இருக்கு. அதெல்லாம் அடக்கமா என்ன ஒடுக்கம்னா என்ன? அடிஞ்சு ஒடுங்கி இருக்கணும்ன்றீங்களே. அடக்கம்னா புளிய தோண்டி படுத்துறது. ஒடுக்கம்னா எங்களோட சேர்ந்து படுத்துக்கிறது. வேற என்ன? பொறுமையோட நின்றுகிட்டு இருக்கேன். அன்னைக்கு பொறுமையா நிக்கிறவங்க உனக்கு நாங்கதான் பொறுமையா இருக்கோம். பொறுமையில் பொக்கிஷம் பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளை தான். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக கொட்டி வாசி காத்திருத்த முருகன் மண்டை மீது ஆணையாக. அவர் நல்ல மனுஷங்க. அவரை எப்பதான் எடுக்கிறது? ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. அப்படியே இருக்காரு. நார உலகத்துல அவர் ஒரு தனி பிறவி. அவரே பெருமாள் ராஜன். அடிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு என்னமா
நீ எனக்கு அப்பே ஆமிக்கிட்டு நின்னு கட்டி பிடிச்ச அப்படிலாம் இருக்க குளிச்சாமி எங்க இருந்து டான்ஸ் பிடிச்சாந்தீங்க அடே சூப்பரா இருக்கடா இப்படி அவன் 3 நாள் கஞ்சி குடிக்க மாட்டான் போல இருக்கு உன்னை தொட்டு பார்த்து அப்படியே தேய்ச்சிக்கிறேன் ஐயோ அது வரிசை அட்டாளத்தே போட்டு விட்டுறாங்க அதனால இருக்கணும் என்னத்த கண்ட ஆமா இப்படி பொம்பளை ஆனா பொம்பளை நான் மனசுல தொடராம நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு அப்பவே பூச்சி கிடக்கு போல இருக்கு அப்படியே ஆடுது பாரு அப்ப இருக்கிற மாதிரி அப்படியே அது கட்டிப்பிடிக்க வரலான்னு வரேன் இல்லம்மா இப்படி டான்ஸ்ல வந்தா நினைக்கிற ஆளுக்கு ஒரு ஆர்வம் வரும் சரி ஒரு சில பொம்பளைகள் கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க நிச்சயமா நல்லா நாடகத்துக்கு வரலன்னு சொல்றதுக்கு காரணமே டான்ஸ் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அவன் பேத்தி செய்தி மட்டும் உயரத்துல பேத்தினால உங்களுக்கு என்ன பேசி தொலைகிறது இல்லை என்னத்தையோ வந்து சொல்லி கொடுத்த மாடு மாதிரி எனக்கு என்னன்னு வந்து நிக்குதுங்க 8 மணி நேரம் தானா என்னத்தையோ பேசிட்டு போங்கடா விழுந்தா காசு கொடுத்துருவீங்க அப்படின்னு வந்து நிக்குது பையனுக்கு தொழில் பண்ற ஆர்வமே போயிருச்சு இதுக்காக வேண்டாம் நாடகமே நான் போயிடுறேன் மிஸ்டர் கண்ணன் நீங்க அவ்வளவு பேசுறீங்களே அப்ப நாங்க கரெக்டா இருக்கோமா உங்களுக்கு இல்ல இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் எப்படி இருந்தா நீங்க பாக்குற சைஸே சரியில்லை வேற எங்கேயோ பாக்குறீங்க இவர் பாக்குறது சரியா இருக்கமா உனக்கு அவருக்கு என்னமா தொடர்பு எதுவும் கண்ண தொடர்பா ஐயோ நான் பார்த்தேனே இன்னைக்கு சீனல் கொடுத்து பாருங்க அண்ணே வணக்கம்னே அண்ணே வணக்கம்னே அவரு கொண்டாடி வழக்க மாத்த எடுத்துட்டு அவர் அடிச்சிருப்பாரு அண்ணே வணக்கம் போயிட்டாங்க சந்தோஷம் எப்படி காலையில இறங்கிரும்லானே இறங்கினவனே வாங்கினேன் வாய பத்தியில எப்படின்னு அந்த அந்த விஷயம் வருதா அது சரி நீ எல்லா நிமிஷம் வரட்டும் எல்லாத்தையும் தான் வச்சு அனுப்பணும் யார் யாரியே உன் ஜாலியத்துக்கு பேசிட்டு இருக்க அடிச்சு ஆப்பாள் போட்டு போய் தெரியுமில எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் வேற மாதிரி ஆயிருக்கேன் இது இப்ப எதுக்காக சொல்றேன் ஏன்னா நம்ம கிராமத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன பழமொழி நல்ல காய்ச்சன பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பொம்பளைக்கு சுவை அதிகம் தாலி கட்ட பொண்டாட்டியா இருந்த போல புருஷன் தொடரப்ப அப்படி கூச்சப்படுற மாதிரி நடிக்கணும்டா வரலன்னா கூட சும்மா என்ன நீங்க படுக்க பிள்ளை என்ன தூங்குற அப்படின்னு சொன்னாலே ஆம்பளைக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாது ஆமா அதை விடுத்து எனக்கு என்ன நல்லா இருக்கா இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கா பொறுமன்றியே நான் பொறுமை விடிய படிக்க என்ன பண்ணாச்சு ஏதாவது பேசுறேன்னா என்னைய செய்ய வர்க்க 4 பேர் இருக்காங்க அவங்கள செய் இல்லையா என்ன செய்யணும் சித்த பேருக்கா கோழிச்சாமி அவனை சரி அப்ப நான் ஒத்துப்பட தெரியுது என்னத்த செய்யணும் தெரியுங்க வேற என்ன பொறுமை பொறுமன்றியே கட்டி பிடிக்கணுமா கட்டி பிடிச்சு என்ன செஞ்சாலும் நீங்க ஒத்துக்குவீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஒத்துக்குவீங்க மத்த எந்த விஷயத்திலயும் நீங்க ஒத்து போறா இல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க இந்த வாழ்க்கையில நல்ல தத்துவங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கை இருக்க காலங்கள் சுருங்கிருச்சு கண்டிப்பாக அந்த காலத்துல 100 வயசு இருந்து வாழ்ந்தாங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது 50 வருஷமா 60 வருஷமா இருக்க போறது கொஞ்சம் காலம் தான் இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம் செய்வது வேற ஒன்னையுமே கொண்டு போக போறது அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது உள்ள போட்டு இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மள நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க புரியுதா இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சதான் மிச்சம் அருமையான வாய்ப்பை நம்ம நாட்டசப்பட்ட செங்கமத்தான் நம்ம நகரத்தால் பெருமக்கள் கொடுத்துருக்காங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம செத்தால வாழ்ற ஜனம்லாம் இருக்குதியா செத்தாலுக்கு அப்புறம் வாழ்ற ஆளுகள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா நீ என்ன இங்க பண்ற பல வியாபாரம் நானும் பல வியாபாரம் பாக்குறேன் நீ பல வியாபாரம் பாக்குறியா எடுத்து எப்படி இருக்கு டான்ஸ் நல்லா இருக்காயா நல்லா இருக்கா அப்ப அவரு சொல்லி ரொம்ப நாளா பழைய வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பழைய வியாபாரத்தை விட்டுட்டு காய வியாபாரம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிட்டேன் என்ன காய் கத்திரிக்காய் 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 காம நீண்ட கத்திரிக்காய் நல்ல வியாபாரம் தான் நாங்கெல்லாம்
நம்மளும் போக வேண்டியது. நடராஜனா நான் தானே நின்றுட்டு இருந்தேன், அவர் தானே வந்து இடிச்சாரு. ஆமா. அப்ப யாரு போகணும் நீங்க தானே பதிலுக்கு நீ 10 சொல்லுங்க. நிமிஷமா. இங்க நான் தான் இருப்பேன். நான் தான் இருப்பேன். நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எப்படா பண்ணுவான்? வியாபாரத்தை பண்ணுவோம்யா, வியாபாரத்தை பண்ணுவோம்யா, சொல்றதெல்லாம் காய் வியாபாரத்தையா. நல்ல ராத்திரில எல்லாம் நல்லா வாங்கிக்க சொல்றீங்க, பண்ணுவோம்ன்றீங்க. அப்புறம் காலையில வேண்டாம் பயமா இருக்கு, வீட்டுல திட்டுவாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி போயிடுறேன். சரி நான் மிஸ்டு கால் கொடுக்குறேன் பேசுங்கன்னுட்டு போன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். மிஸ்டு கால் கொடுத்து இப்போ மிஸ்டு கால் கொடுத்தாலும் போன் பண்ணோம்னா அது ஆத்தாரம் எடுக்குது. சொல்லுங்க மருமகனே எப்படி இருக்கிறீங்க, அதோட போன தூக்கி போடுறது வேற என்ன பண்ண சொல்றேன். எல்லாத்தையும் செஞ்சா கண்ணன் சார், சார் கண்ணன் சார் வாங்க, பக்கத்துல வாங்க ஒரு நிமிஷம். நீங்க தைரியமான அல்ல, நீங்க வாங்க பக்கத்துல, என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க. என்ன எங்க அம்மா இருக்காம ஆட்டுக்குட்டியா இருக்கும். அப்புறம் வேற பேசுறீங்க. அப்புறம் நாங்க என்ன செய்வோம், என்ன சொன்னா செய்வோம்ல. அடிக்கடி சொல்லி மறந்துடுவாப்ல. நீ ரொம்ப ஃபீல் பண்ற, என்ன ஃபீல் பண்ற? நீ கட்டி பிடிக்கிறது நீ எனக்கு அப்ப வேணும், நீ அடங்குது இல்ல கொண்ட மேல கொண்டாமா படிப்பை பார்க்க உனக்கு ஏட்டும், நீ முயற்சி பண்ண மாட்டேங்கிற. முயற்சி பண்றியா? என்னது என்ன மாட்டணும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியலையா? நீ சொல்றதே புரியாம தான் நிக்கிறேன். What is your name? My name is Simran. क्या बोलता है? Simran. Simran. What is your name? My name is Suppu Sultan Susai. சுல்தான் சுப்பு எம்மளவும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய என் தாய் தந்தை மும்மதத்தை மேனேசோ சுப்பு சூசை சூசை சுல்தான். சுல்தான்னா இவன் கொளுத்தான். உன்னை
என்னுடைய கையை பிடிச்சி இழுத்தாங்க. எங்க அக்கா சும்மா சோறாக்கி போட்டு போட்டு பேத்தி நீ சொன்ன உடனே அங்க வா, நான் குண்டா இருக்கேன். ஏத்தி விட்டுருக்கு. அடைக்குதுல அப்படியே பிரியுது. அதாவது கல்யாணம் ஆச்சு அவனுக்கு? கல்யாணம் ஆச்சதா? நான் ஆகலைங்க. என்ன எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஏமாத்துல சொல்லி எத்தனை வருஷத்துக்கு ஏமாத்துறதுன்னு தான் தெரியல. எதுனா உங்களுக்கு ஆகல, செம்பளுக்கு ஆகல, எனக்கு ஆகல. உனக்கெல்லாம் எப்படி ஆகும்? ஏன் ஆம்பளைக்கு தான் கல்யாணம் ஆகும். ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? ஏய், எதுனா அந்த வண்டியை உனக்கு பாருங்க. ஆகாது இந்த ஜென்மத்துல. சத்தியம் ஆகாது. ஏய், உனக்கு எப்படிதான் ஆகும்? ஏண்டா எலெக்ஷன் முடிஞ்ச முன்னாடி எவனாவது பிரச்சாரம் பண்ணுவானா? நீ எல்லாம் பேசுவான பல்பு உட்கார பேசாம ஏன் கண்டு நீ ஆளோட ஆளா படுத்துறாரு நீங்க. கேட்கறேன்னு வருத்தப்படக்கூடாது. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. கேளுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். கண்டிப்பா நம்ம சில விஷயங்களை இருக்கிற பிஸில மறந்துருப்போம். மறந்துருக்கலாம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. யோசிச்சு சொல்றேன். இந்த வருஷம் நீ யாரையாவது லவ் பண்றியடா? சத்தியமா எந்த வருஷமும் பண்றது இல்ல. நான் போன வருஷம் கேட்கல, அது விட்டு அது வேண்டாம். இப்ப லேட்டஸ்டா எதுவும் போயிட்டு இருக்கான்னு. இல்லைங்க, நான் பண்ணல. எப்பயுமே பண்ண மாட்டேன். லவ் பண்ணல. என்னை பிடிச்சிருக்கா? நல்ல ஆம்பளை கிடைக்கும். என்னைய பிடிச்ச நல்ல ஒழுக்கமானவர். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணா பீடி செய்யறது பிடிக்க கூடாது. தண்ணி அடிக்க கூடாது. பொம்பளை பிடிக்க கூடாது. இப்படி ஒழுக்கமா ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி இருக்கணும். அப்ப நீ போய் நித்யானந்தாவத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. நீ பேசாம சீடியா போய் அவர்கிட்ட சேர்ந்துக்க. அவன் தான் வச்சு நல்லா சுற்றுவான். ஆமா, அப்படி ஒழுக்கமா தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. நீங்க தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டீங்களா? இல்லடா, நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொன்னா அர்த்தமே பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா லவ் பண்ணுவேன். பிடிச்சிருக்கு, ஆனா வெக்கமா வருது. வெக்க வரணுமா இல்லையா? வெக்க வந்தா கட்டத்தை தூக்கி வச்சுக்க. லவ் பண்ணுமா? உனக்கு எப்படி காதல் வேணும்? பழசு வேணுமா, புதுசு வேணுமா, நைஸா வேணுமா, அதிரடியா வேணுமா? எப்படி பண்ணுவோம்ல? எப்படி பண்ணுவோம்னா பாக்குற மக்கள் என்ன ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா? லோக்கல் பையன் நினைக்க மாட்டாங்க. நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ. எனக்கு பார்த்தா அவருக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படித்தனமா வந்திருக்கு. சரி, நைவா பண்ணுங்க.
இல்ல அந்த பிள்ளை தூங்கிருச்சு சரி. ஏயா நீ பாட வர தூக்கம் இந்த கதை இது லேட்டஸ்ட் பழைய கதை. பழைய கதை அது பண்ணுவோமே. பழசு எல்லாத்துக்கும் பிடிக்குது. பழசு ஆமா. பால் வண்ணம் பருவம் கண்டு